எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீக் யூனிவர்சிட்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து போன வீக்கில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு சின்ன கரெக்ஷன் வைஸ் போகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு. ஏன்னா மேஜர் 4 ஹவர்ஸோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுனால கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனாலும் கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் வைஸ் மார்க்கெட் கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிறதுலேயே போன வீக் வீடியோலேயே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்குள்ள ப்ராசஸ் தான் இதாக இருக்குது. அப்போ அது எது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த இம்பல்ஸோட ஒரு ரீகரெக்ஷன் ஏரியா. இப்போ மார்க்கெட் இப்போ இதுலேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அப் ட்ரெண்ட் போகச்சுலையுமே மார்க்கெட் வந்து நல்லா 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது போகுது. இப்போ 1 ஹவரோ 15 மினிட்ஸோ போகல, நல்லா மேஜர் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது போகுது. இப்போ ஒன்று நம்ம இதுலேருந்தே ஒரு பை சினாரியோ எடுக்கலாம். நமக்கு இங்கேருந்தே ஒரு பை ட்ரேட் நம்ம எடுக்கணும்னாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் தானே போகிறாங்க. அதனால பெரும்பாலும் நம்ம இங்கேருந்தே ஒரு பை ட்ரேட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு என்கல்ஃபிங்கை பார்த்து இங்கேருந்தே ஒரு பை ட்ரேட்னாலும் நம்ம எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை இந்த 4 ஹவர்ஸ் மைனர் ஸ்ட்ரக்சர் இந்த இதுக்கு லோ கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அரவுண்ட் இந்த ரேஞ்ச் 14377 இந்த ரேஞ்ச் இதுக்கு கீழே நம்ம எப்போதும் போல் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து இந்த கரண்ட் இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியா. தான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம். அது பிரேக் ஆன அப்புறம் மேலே எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எப்படி பார்த்து நம்ம அந்த இடத்துலேருந்து செல் எடுக்கலாம் அப்படிங்கிறதுலேயே நம்ம மார்க்கெட்டு இங்கேருந்து டைரக்ஷன்லேயே 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது வருது. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் கூட நம்ம அடுத்த 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ண பிறகு தான் அடுத்த ட்ரேடு நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துக்கு வருது, அப்போ அடுத்த 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் அது பிரேக் ஆகணும். பிரேக் ஆன பிறகு இப்போ ரிட்டர்ன் நம்ம அதுலேருந்து ஒரு சின்ன ரீகரெக்ஷன் பார்த்துட்டு நம்ம இதுலேருந்து ஒரு செல்லு கொடுத்து டார்கெட் கீழே வரைக்கும் வச்சுக்கலாம். இது ஒரு சினாரியோ நடக்கும். ஏன்னா இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒன்ஸ் இப்போ இதுலேயுமே 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஓரளவு டே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலான்னு பார்க்கணும். அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கிடணும். டே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அது வந்து அதுவே ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் ஆயிரும் டே ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒன்ஸ் டே ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாலே அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகணும். அப்போ அங்கே போய் நம்ம 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்க்கக்கூடாது, டே ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். பார்த்து பிரேக் ஆனபோது ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து ஒரு செல் எடுக்கலாம் அரௌண்ட் இந்த ரேஞ்ச். இப்போ மார்க்கெட்டுங்கிறது நமக்கு மேலே பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பெரும்பாலும் ஓவரால் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பிரேக் ஆனாலும் இப்போ இந்த கரண்ட் இம்பல்ஸில் ஏதாவது ஒரு சப்ளை ஜோன் இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது இப்போ கரண்ட் இது ஒரு மேஜர் சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகும். அரௌண்ட் இந்த இதில் ஒன்று இருக்கலாம், இது ஒரு மேஜர் சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகும். மேபி மார்க்கெட் இந்த ரீடெஸ்ட் இடத்துல பிரேக் பண்ணால் கூட இந்த இதுலேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரீடெஸ்ட் ஏரியா கிட்டேயே ஒரு சப்ளை ஜோனும் இருக்குது. இதுவும் ஒரு சப்ளை ஜோன் தான். ஏன்னா இங்கேருந்தும் மார்க்கெட்டு கீழே இறங்கி பெரும்பாலும் இந்த 2 பிஓஎஸ்ல இருந்தும் மார்க்கெட் வந்து கீழே ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து 4 ஹவர்ஸ் கேண்டிலில் க்ளோஸ் வச்சாலும் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போகுமான்னு கேட்டால் அப்படிப்பட்ட கிடையாது. இது இன்பிட்வீட்டில் எதுவும் சப்ளை ஜோன் இருந்தால் கூட அதுலேருந்து கூட டேப் பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. நம்ம அந்தந்த இடத்துல வந்த உடனே ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வருது, நம்ம ஒரு 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் தான் வராங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் ஒரு 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்துட்டு ஒரு ரீடெஸ்ட்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் நடந்த பிறகு தான் இதில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து இதுலேருந்து ஒரு என்கல்ஃபிங் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸை எப்போதும் போல் அந்த ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு மேலேயே நம்ம வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 அப்படி இல்லைன்னா கீழே எக்ஸ்ட்ரீம் உங்களோட எது ப்ரிஃபரன்ஸோ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்காம செல் ட்ரேட் யாரும் எடுக்காங்கன்னா இப்போதைக்கு பை ட்ரேட் ட்ரை பண்ணலாம் இந்த ரீடெஸ்ட் ஏரியா வரைக்கும். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் மேஜர் ஃபார்ம் பண்ணுறாங்க, மைனர் ஃபார்ம் பண்ணுறாங்க. பெரும்பாலும் அந்த மேஜர் 4 ஹவர் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் நல்லா வைல்டாக தான் இருக்கும். அது அப்படி ரொம்ப இன்வைல்டாக இருக்காது. அதுமாதிரி கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த 4 ஹவர் ஸ்ட்ரக்சர்லாம். 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்மளுக்கு மேஜர் வந்து இந்த கரண்ட் இம்பல்ஸ் தான். ஆனால் அந்த கரண்ட் இம்பல்ஸுக்குள்ள 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணலாம், அது ஒரு சினாரியோ. ஆனால் இப்போ இங்கேருந்தே 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்கனாலே பெரும்பாலும் அது வந்து நம்ம மேஜராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே ட்ரேட் நமக்கு நிறைய எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ரேட் பார்க்கறது ஒரு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இப்போ இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் பிரேக் பண்ணாதான் மேலே போகும் அப்படின்ட்டு இங்கேருந்தே ஃபார்ம் பண்ணுறாங்க. மைனஸ் ஸ்ட்ரக்சர் 4 ஹவர்ஸ் இங்கேருந்தே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து கூட ஒரு ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் அந்த மைனஸ் ஒனுக்கு கீழே வச்சுட்டு கூட நம்ம டார்கெட்டை மேலே அந்த ரீடெஸ்ட் ஏரியா வரைக்கும் கொண்டு போகலாம். அங்கேருந்து ரிவர்சல் பேட்டர்ன் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனால் தான் நம்ம அங்கேருந்து செல் எடுப்போம். இல்லைன்னா ஆர்டினரி அதே மாதிரி பை தான். இப்போ நெக்ஸ்ட் வீக் பெரும்பாலும் இப்படி 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது.
நீங்கள் இதுலேருந்து ஒரு பை ட்ரேட் எடுக்கணும்னாலும் எடுத்து ஸ்டாப் லாஸை அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே நீங்கள் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதுமாதிரி அந்த ரீடெஸ்ட் ஏரியா வந்த பிறகு அதுமாதிரி 2 பிஓஎஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 பிஓஎஸ்ல இருந்தும் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ அங்கே நின்னுட்டு 15 மினிட்ஸோ 1 ஹவர் ஸ்ட்ரக்சரோ பார்க்கக்கூடாது. 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் இது நடந்த ஐடியம் எடுத்தால் தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா அதுதான் ரிவர்சிங் பேட்டர்ன். இப்போ அங்கே போய் 15 மினிட் ஸ்ட்ரக்சர் நம்ம 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து ட்ரேட் எடுங்க. அதேமாதிரி மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், அப் ட்ரெண்ட் கிடையாது. இப்போ இங்கேருந்து நம்ம போகிறதே வந்து கவுண்டர் ட்ரெண்ட் தான். இப்போ இங்கேருந்து நம்ம பை எடுக்கிறதுனாலே அதுவே கவுண்டர் ட்ரெண்ட் தான். ஏன்னா நம்ம இங்கேருந்து ட்ரேட் எடுத்தாலே நமக்கு ஒரு 1500 பிப்ஸ் 2000 பிப்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம இங்கேருந்து ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம். அதுமாதிரி உங்களுக்கு பை ட்ரேட் எடுக்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போன பிறகு மேஜராக இந்த இடத்துல 2 பிஓஎஸ்ல மார்க்கெட் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணாங்கன்னு பார்த்து அங்கேருந்து கூட ஒரு செல் ட்ரேட்லாம் அது நீங்கள் ஹியூஜ் ப்ராஃபிட் கூட பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்த பிறகு திருப்பி இங்கேருந்து கீழே கண்டிப்பாக டவுன் ஆகும். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு 3000 2500 300 பிப்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி எடுக்கலாம். அதனால் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸுமே கொஞ்சம் இப்போவுமே பை ட்ரேட் எடுக்கனாலும் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சரில் தான் போகுது. அதனால் தாராளமாக எடுத்து ஸ்டாப் லாஸும் அந்த 4 ஹவர் ஸ்ட்ரக்சருக்கு கீழே ஐடிஎம்க்கு கீழே வைங்க. எப்போதும் போல் டார்கெட்டாக அந்த ரீடெஸ்ட் ஏரியா அதுலேருந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்காதுன்னு பாருங்கள். இல்லை அதுலேருந்து அப்படியே ட்ரேடை கண்டினியூ பண்ண விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு டார்கெட் எனக்கு இந்த குறிப்பிட்ட இது டார்கெட் போதுனாலும் நீங்கள் வச்சு வெளியே வந்துடலாம். உங்களோட இதுதான். அதில் இந்த 2 பிஓஎஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். பெரும்பாலும் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கும். ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னோட மேபி ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அதனால் பெரும்பாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுமாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சொல்கிற அளவுக்கு வேறு ஒன்றும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. மார்க்கெட்டோட டேரெக்ஷனும் போன வீக் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த வீக்கும் பெரும்பாலும் அதே டேரெக்ஷன் தான், அப்படி ஸ்லோவாக தான் இதாகும். நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ கைஸ்.